1,00,000 ஷேர் பார்த்துக்கோங்க. அந்த 1,00,000 ஷேர் போட்டும் வெளியில் ஒரு 1,50,000 பேர் பார்த்துக்கோங்க. அந்த சேர் போட்டு முடியலை, வெளியில் வேறு கூட்டம், கரெக்டாக 1,50,000 பேர். இவ்வளோ பேர் வந்துட்டும் அந்த கூட்டத்தில் அடங்க மறக்காத கூட்டம். இவ்வளோ பெரிய வெற்றி கூட்டம் தான் கரூரில் நடந்த முப்பெரும் விழா. அட்லீஸ்ட் டைலாகையாவது நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் சேர்ந்து உட்காந்து இந்த பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதை விடுத்து 3 ஸ்கிரிப்டை மட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்கிரிப்டை 30 கிரியேட்டர்ஸை கூப்பிட்டு உனக்கு 10, அதாவது ஒரு 10 பேருக்கு ஒரு ஸ்கிரிப்ட், 10 பேருக்கு இன்னொரு ஸ்கிரிப்ட், 10 பேருக்கு இன்னொரு ஸ்கிரிப்ட், இப்படி வீடியோ நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க, ஷார்ட்ஸாக போட்டிங்கன்னா ஒரு வீடியோக்கு 10,000 ரூபா வந்தால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த 30 கிரியேட்டர்ஸுக்கு 10,000 ரூபா வச்சு செலவு பண்ணி கரூரில் நடந்த முப்பெரும் விழா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக மட்டுமே ஒரு தொகை செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இதை சாதாரணமாக சொல்லிடக்கூடாது. அவங்க சொன்ன டயலாக் அச்சு பெசங்காமல் அப்படி எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். ஐயோ, இப்படி ஒரு விழாவா? நானே ஆடி போயிட்டேங்க. 1,00,000 சேர் போட்டு கூட மக்களுக்கு நிக்க கூட இடம் இல்ல. அந்த 1,00,000 சேர் போட்டு இடம் பார்த்தாங்க. 1,00,000 பேர் மக்கள் வந்து கிரவுண்டுக்கு வெளியே 1,00,000 சேர் போட்டோம். 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கிரவுண்டுக்கு வெளியே. நாம வீடியோ பேசுகிறோம்னா முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ப்ராம்ப்டரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு போர்டு வச்சுருந்தோம்னா அதை வாசிக்கும் போது ஓகே அங்கே எழுதியிருக்கிறது என்னால் வாசிக்க முடியும். ஆனால் கேமரா மட்டும் பார்த்து பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸால் ஒரே மாதிரியான டைலாகை மாற்றி பேசவே முடியாது. இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதே டைலாகை பேசுன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று மாறிடும். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க, ஒரே டைலாகை அச்சு பெசங்காமல் அப்படியே சொல்லியிருக்காங்க. 1,00,000 சேர், 1,50,000 லட்சம் பேர் வெளியில் இருக்காங்க. விஜயகாந்த் கூட தோத்துருவாருங்க இந்த டேட்டாவை கொடுக்கறதுக்கு. இது ஒரு மெகா உருட்டுனா இன்னொரு உருட்டு இருக்குது, வைப்பு தொகை உருட்டு. அது என்ன அப்படிங்கிறதையும் இங்கே நாம் பார்க்க போகிறோம். இப்படி எல்லாத்தையுமே புட்டுன்னு வச்சுட்டோன்னா எப்படிப்பா அரசியல் நடத்த முடியும்? வேணாம், நீங்கள் மக்களுக்கான அரசியல் நடத்துங்க அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கை. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அது என்ன வைப்பு தொகை? அமைச்சர் வேறு யாருமே இல்லை, முத்துச்சாமி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பாட்டுக்கு டாஸ்மாக் வாரீங்க, வந்து சரக்கு வாங்குறீங்க, பாட்டில் குடிக்கிறீங்க, எங்கேயாவது தூக்கி வீசிடுறீங்க. அப்படி வீசினா வயல்வெளிகளுக்கு போகுது, அங்கே இருக்கக்கூடிய குடிசை நடக்கக்கூடிய பாதைகளுக்கு போகுது. இந்த மாதிரி பாட்டில் வந்து அங்கங்கே போகுது பார்த்தீங்களா? அதனால் அதை தடுப்பதற்காக தான் 10 ரூபாய் நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம். அப்படி 10 ரூபாயை நீங்கள் திரும்ப எடுக்கணும்னா அந்த பாட்டிலை கொடுத்துட்டு 10 ரூபாயை வாங்கிக்கோங்க. இதுக்காக வைக்கக்கூடிய வைப்பு தொகை தான் டாஸ்மாகில் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய 10 ரூபாய். ஐயா தாய்மார்களே, ஐயா பெரிய மனுஷங்களே, அம்மாமார்களே, அக்காமார்களே, தங்கச்சிமார்களே, தம்பிமார்களே, இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப துயரமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ரோபோ சங்கர் அவர்களுடைய இழப்பு தான். ரோபோ சங்கர் அவர்கள் உண்மையிலேயே நல்ல மனுஷன், நல்லா காமெடி பண்ணுவார். ஆனால் அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குடி தான். சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தொடங்கி அவருடைய வாழ்க்கையில் நிறைய சேராத கூட்டம் அது அப்படியே குடிச்சு அதுக்கு அடிக்ட் ஆகி ஒரு கட்டத்துக்கு அவருடைய உடல் உறுப்புகள் அப்படிங்கிறது செயலிழக்க ஆரம்பித்து ஒரு பக்கம் மரணத்தை பார்த்து மறுபடியும் தப்பிச்சு வந்து மறுபடியும் அவருடைய அந்த ஒரு பாடி அதுக்கு தாங்கலையோ என்னவோ அவர் மரணத்தை எய்து விட்டார். இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகை அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, குடிப்பழக்கம் தான் 46 வயசில் ரோபோ சங்கர் அவர்களை நம்மிடம் இருந்து பிரித்தது. வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சா, அவருக்கு பெரிய அளவில் பணச்சிக்கல் இருந்துச்சா, எதுவுமே இல்லை. குடிப்பழக்கம், அதன் காரணமாக ஏற்பட்ட உடல் உபாதைகள், உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. நாம் என்ன கேட்குறோம் தெரியுமா? இந்த வைப்பு தொகை, இந்த மாதிரியான டயலாக்லாம் பேசுகிறத விட்டுட்டு திமுக அரசாங்கம் உண்மையிலேயே மக்களுக்காக இருக்கிறது என்றால், இல்லை அடுத்ததாக வரக்கூடியது அது அதிமுக ஆட்சியோ இல்லாட்டி வேறு ஏதாவது கூட்டணி ஆட்சியோ எது வேணாலும் வந்துட்டு போட்டோம், உண்மையிலேயே நீங்கள் மக்களுக்காக இருக்கிறீர்கள் என்றால் இந்த டாஸ்மாகை மூடிட்டு வேறு ஏதாவது நல்ல வேலையை பாருங்கயா. எத்தனை பேருடைய குடும்பத்தை நீங்கள் கெடுத்துட்டு இருக்கீங்க தெரியுமா? உங்களுடைய காசுக்காக, உங்களுடைய அந்த திமிருக்காக, உங்களுடைய அரசியல் போதைக்காக, நீங்கள் சம்பாதிப்பதற்காக பல ஏழை தாய்கள், பல ஏழை பெண்கள், பல ஏழை கணவன்மார்கள் அவங்களுடைய உடலை, அவங்களுடைய உறுப்புகளை இழந்து வருகிறார்கள். கடைசியாக அவங்களுடைய உயிரையும் இழந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஆட்சியில்
1,00,000 சேர் 1,50,000 லட்சம் பேர் வெளியில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுனீங்க பாருங்கள். ஹேய் கரூர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், என்னையா இது? இன்ஸ்டாகிராம் ஓகே, இன்ஸ்டாகிராமில் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலாம், அதுவும் ஓகே. அதுக்காக பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுங்கள், ஒரே டைலாக பேசாதீங்க. ஏதாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு டைலாக் கொடுக்குறாங்களா, இதே பேச மாட்டேங்க. சில நபர்கள் அதை பேசி ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் ஸ்டைலில் பேசுங்க. ஒரே டைலாக இப்படி பேசி ஒட்டுமொத்தமாக மாட்டிக்கிட்டு எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா? இப்படி எக்ஸ்போஸ் ஆனதுனால என்னென்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். காசு வாங்கிட்டு அரசியலுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா கூவியிருக்கீங்க. சாதாரணமாக கூவினாலாம் பரவாயில்ல, ஒரு பேஜை ப்ரமோட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ப்ரமோட் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரமோஷன்ஸ் செஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்காக, ஒரு அரசியலுக்காக ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறத செஞ்சு ஒரே டைலாக் எல்லாரும் பேசி ஒரே மாதிரி பேசி இப்படி எக்ஸ்போஸ் ஆகிட்டிங்களே, நாளைக்கு உங்கள் கண்டென்ட்டை யார் பார்ப்பாங்க? இந்த மூஞ்சிகளை பார்க்கணுன்னா கண்டென்ட்னு ஒன்று இருக்கணும். அந்த கண்டென்ட்டுக்குள்ளே கண்டிப்பான நல்ல விஷயங்கள் இருக்கணும். இல்லாட்டினா நீங்கள் அடுத்தவங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. பெருசாலாம் அவங்களால நிலைத்து நிற்க முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு மிடில் லெவலாக இருக்கட்டும், இல்லாட்டி நான் நல்ல நிலைமையிலே இருந்துக்கோங்களேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்ஸ்டாவில் பெரிய ஆளாக இருந்துக்கோங்க. பட் உங்களுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கான ஒரு நல்ல மனுஷங்க உங்களை நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கைக்கு தயவு செஞ்சு 1% கூட ஒரு குந்தகம் விளைவித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அரசியல் வருது, எலெக்ஷன் வருது, இதே மாதிரி ஏகப்பட்ட பெய்டு ப்ரமோஷன்ஸுக்காக உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள். ஸோ வைப்பு தொகை அப்படிங்கிற அந்த காமெடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை இது குடிகாரர்கள்லாம் இருப்பீங்கள்ல, தப்பு ஒன்றும் இல்லையே, நீங்கள் குடிக்கிறீங்க, அதனால் உங்களை குடிக்காரர் நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். குடிக்காதவங்க தைரியமாக சொல்லலாம் அவங்க குடிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி. சரி, நீங்கள் எதுக்கு வேணாலும் குடிச்சிக்கோங்க, அது மேட்டரே கிடையாது. அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்துக்கு 10 ரூபா உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்னா, பார்த்திங்களா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுத்தா பாட்டிலை திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா 10 ரூபா கிடைக்குமா? எங்கெல்லாம் பாட்டில் இருக்கோ அதை கொடுத்துட்டு 10 ரூபாய் வாங்கிக்கோங்க. கேட்டால் அமைச்சர் முத்துச்சாமி அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த லிங்க் வேணால் நான் கீழே போட்டுறேன், இந்த லிங்க் எடுத்து காண்பீங்கள். என்னுடைய வைப்பு தொகை 10 ரூபாய் எங்கே? இதோ நான் குடித்த பாட்டில், அந்த வைப்பு தொகை 10 ரூபாயை திருப்பி தந்துரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்படி கேட்டால் மட்டும்தான் இதற்கு சரியான சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது பிறக்கும். இது ஒரு புரட்சியாக செய்யலாமே, ஒரு விரல் புரட்சி மாதிரி, ஒரு பாட்டில் புரட்சி. இந்த ஒரு பாட்டில் புரட்சியில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டில் கொடுக்குறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் இன்னொரு பாட்டில் கொடுக்குறீங்க, அடுத்த டாஸ்மாக் கடையில் ஒரு 5 பாட்டில் கொடுக்குறீங்க. 50, 10, 60, 60, 10, 70, இப்படி ஒரு 10 பாட்டில் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபா உங்கள் கையில். மறுபடி குவார்ட்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கூடுதலாக போட்டு ஒரு குவார்ட்டரை வாங்கி வேணால் குடிச்சிக்கோங்க. எப்படி? ஆனால் வைப்பு தொகை நம்ம தொகை அங்கே இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. திமுக இதில் சிக்கிட்டாங்க. நாளையிலேருந்து திமுகவுக்கு எதிராக கேம்பெயின் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி பேசுங்கப்பா. எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அது நாளைக்கு விஜய் அவர்கள் பேசினாலும் சரி, எடப்பாடி அவர்கள் பேசினாலும் சரி, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பேசினாலும் சரி, அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், நயனா நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், குஷ்பு அவர்களாக இருக்கட்டும், இல்லை இன்னும் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், 10 ரூபாய் வைப்பு தொகை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறார் அப்படின்னா அதுதான் உண்மை. அமைச்சர் நமக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கக்கூடிய நபர், நாம் தேர்ந்தெடுத்த ஒரு நபர் நமக்கு சொல்கிறார், உங்களுடைய பணம் எங்ககிட்ட இருக்குது, வைப்பு தொகை வச்சுருக்கோம், ஒரு பாட்டில் கொடுத்தா 10 ரூபாய் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறார்ல. பாட்டில் கொடுங்க 10 ரூபாய் வாங்குங்க, பாட்டில் கொடுங்க 10 ரூபாயை வாங்குங்க. இது ஒரு புரட்சியாக செய்யுங்க. யார் என்ன கேட்டாலும் சரிங்க, 10 ரூபாய் வைப்பு தொகை அப்படின்னு சொன்ன அந்த வாய் அது நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லணும், இல்லை அதுதான் உண்மை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இது இரண்டில் ஏதோ ஒன்று. இப்படியே நம்மளை காலம் ஃபுல்லாக ஏமாற்றிக்கிட்டே இருக்கலாம்னா அதெல்லாம் நடக்காது. வைப்பு தொகை 10 ரூபாய் வெளியில் எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம் அன்னை செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் 10 ரூபாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பார். அமைச்சர் முத்துச்சாமி அவர்கள் இப்படி போட்டு உடைச்சிட்டார் எல்லாத்தையும். அப்போ 10 ரூபா வைப்பு தொகையை வாங்குறதுக்கு யாரெல்லாம் தயார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். 10 rupees 10 ரூபாய் 10ன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் புரிஞ்சுக்கிடுவேன். அடுத்ததா ஒருத்தர் கேட்டிருக்கார், திமுக கூட்டணி உடைகிறதா? ஆட்சியில் பங்கு கேட்கும் காங்கிரஸ், அதை ஆதரிக்கும் விசிக. கனவுல தான் நடக்கும். விசிகாக்கு 2, காங்கிரஸுக்கு ஒரு 20லேருந்து 30, இவ்வளோ போதும். இதுதான் அவங்களுடைய கணக்கே. அதன் பிறகுலாம் அவங்களுக்கு பெருசாலாம் யோசிக்கிறதுக்குள்ள திறனும் கிடையாது, அதுக்கான பலமும் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு இப்படிலாம் ஒன்று ஆசை இருக்குப்பா, எப்போ பாரு இன்னொரு கட்சிக்கு கீழே நாங்கள் இருக்க வேண்டியதாக இருக்குது, ஆட்சியில் எங்களுக்கு பங்கே கிடைக்க மாட்டுக்கு, ஆட்சியில் பங்கு வேணும்னா நாட்டு மக்களுக்கு நல்லது ஏதாவது செய்யணும், நல்லது நினைக்க வேண்டும், நல்ல விஷயங்களை நாட்டு மக்களுக்காக செய்ய அவங்க போராட்டம் நடத்த வேண்டும், மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சு கொடுக்கறதுக்கு அரசாங்கத்திடம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இவ்வளோ விஷயங்கள் செஞ்சால் நாட்டு மக்கள் உங்களுக்கு பின்னாடி வரப்போகிறாங்க. இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கிட்ட அரசியல் பேரம் மட்டுமே பேச வேண்டியதாக இருக்கும். விசிகாவை
பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக காரர்களாகவே மாறிவிட்டார்கள். யாரோ ஒரு நிருபர் விசிகாவினுடைய திருமாவளவன் அவர்களை பார்த்து நீங்கள் திமுக காரர் அப்படின்னு சொன்னோடனே விசிகாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்னை பார்த்து திமுக காரர்னு சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க. இன்னைக்கு விசிகாவே திமுக தான் விசிகாங்கிற ஒரு கட்சியே தேவையில்லை, அதை திமுகனே மாற்றிட்டு போயிடலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு. இதை விட என்ன கொடுமை தெரியுமா? நான் முதல்ல ரோபோ சங்கர் அவர்களை பற்றி சொன்னேன்ல. ரோபோ சங்கர் அவர்கள் இறந்துட்டார். அவருடைய இறப்புக்கு வந்த நபர்கள் சிரித்து கும்மால் அடித்து வந்தானுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? நம்ப முடியுதாங்க? ஒரு மனுஷன் இறந்துட்டார், அவ்வளோ முக்கியமான ஒரு மனுஷன், நம்மளெல்லாம் சிரிக்க வச்சவர், வாழ்க்கையில் ரொம்ப அடி வாங்கி அவங்களுடைய மகளுக்காகவே வாழ்ந்து இறந்த ஒரு நல்ல மனுஷன்னு வச்சுக்கோங்களேன். சிரிச்சிட்டு வந்ததை இன்றைக்கி வீடியோ வெளியில் வந்திருக்கு. எப்படித்தான் மனசு வருதோ இவங்களுக்கு. எதுக்கு இப்படி நீங்கள் வரணும்? எதுக்கு இந்த துக்க நிகழ்வுகளில் சிரிச்சுக்கிட்டே வரணும் அப்படிங்கிறதும் தெரியலை. அங்கே வந்தோன்னு அப்படியே ஃபேஸை மாற்றி அழுது புரண்டு, டேய் அரசியல்வாதியா, டேரக்டரா, ஆக்டர்ஸ் ஆடா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கர்மா ஒன்று இருக்குது. உங்களுடைய அப்படிலாம் நான் சொல்கிறேன், உங்களுக்கான கர்மா அப்படிங்கிறத எப்படி அனுபவிப்பீர்கள்னா மக்கள் உங்களுடைய உண்மை முகத்தை புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். கடைசியாக ஒரு அப்டேட். தாவேகாவில் காளியம்மாக்காவா அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே 20ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பரப்புரை இருக்குது பார்த்தீங்களா, அதில் காளியம்மாக்கா தாவேகாவில் இணைய போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் காளியம்மாக்கா அவர்களை பொறுத்த வரைக்கும் கடைசியாக அவங்களுடைய இன்டர்வியூ பார்த்த வரைக்கும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அந்த புகைப்படமும் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படமும் தான் அவருடைய வீட்டில் இருப்பதாக நான் பார்த்தேன். அதனால் இது ஒரு ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. பட் காளியம்மா அவர்களுக்கான எதிர்காலமும் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நாம் தமிழர் கட்சியும் அவங்கள கண்டுக்கிற மாதிரி தெரியல. திமுக பக்கம் அவங்க போகிற மாதிரி அவங்களுக்கு ஐடியா இருந்திருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு திமுக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இரண்டுமே வேணும் அப்படின்னா அது இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் தான். பாஜக பக்கம் சுத்தமாக போக முடியாது. அதிமுக வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கியிருக்காங்க. அப்போ தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இவ்வளோ சீக்கிரம் தானா இல்லை இதுவே லேட்டா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணணும். இதுக்கு நடுவில் நாளைக்கு விஜய் அவர்கள் பேச போகிறார் அப்படின்னு சொல்லும்போது வெறும் 35 நிமிஷம் மட்டும்தான் அவர் பேசணுமா. அதே மாதிரி அங்கே சேதமாகக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் தான் காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 நிமிஷம் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இதே மாதிரி ஒரு நிபந்தனைகள் ஏதாவது விதிக்கப்பட்டிருக்கிறதா என்பது தெரியலை. பரவாயில்ல, விஜய் அவர்களுக்கு 35 நிமிஷமே கொஞ்சம் வேண்டாம். அவர் 20 நிமிஷத்தை பேசினாலே அடுத்த ஒரு 5-6 நாட்களுக்கு தேவையான கண்டென்ட் ஆயிரும், டிபேட் ஆயிரும், ஏகப்பட்ட டேமேஜ் உருவாக்கிடுவார். பாசிசம் பாயாசம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வைரலோ, அங்கிள் அப்படிங்கிறதும் ஒரு வைரலாக மாறிச்சு. மறுபடியும் இன்னும் இந்த 20ஆம் தேதி என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.